ஒரு 30 வருஷத்துக்கு முன்னாடி ஜிம்ல டாய்லெட் கலன்னு ஒரு பையன் தான் இன்னைக்கு WWE 17 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸ்டோரியை ஃபுல்லா பாருங்க உங்களுக்கே புரியும். டே ஸ்டோரி ஆஃப் 13 1977ல பார்த்தா யுஎஸ்ல ஒரு ஏழ்மையான குடும்பத்துல தான் ஜான் சீனா பிறக்காரு. ஸோ சின்ன வயசுலேருந்தே பார்த்தா ஒரு ஒல்லியா பிறந்ததுனால பார்த்தா நிறைய பேர் இவரை கேலி செய்கிறாங்க. ஸோ அப்பவே பார்த்தா ஒரு முடிவு பண்ணுறாரு, நம்மளும் பார்த்தா உடம்பேற்றி ஒரு பெரிய ஆளாகும் சொல்லிட்டு. ஸோ அன்னைக்கு ஒரு நம்பிக்கை வச்சவர் தான் இன்னைக்கு பார்த்தா WWE இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு. நிறைய பேர் நம்ம உடம்ப பார்த்து கேலி செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு தனது 12 வயசுலேயே பார்த்தா ஜிம்முக்கு போக ஆரம்பிக்கிறாரு. ஸோ அவங்க அப்பாவும் பார்த்தா அதுக்கு ஒத்துக்கிறாரு. ஜிம்முக்கு போயிட்டே இருக்க சொல்ல பார்த்தா கொஞ்சம் கொஞ்சமாக இம்ப்ரூவ் ஆகி பார்த்தா ஃபிட்னஸ் ஆகுறாரு. அதன் பிறகு பார்த்தா இவர் லோக்கல் மேட்ச்லாம் பார்த்தா நிறைய கூப்பிட்றாங்க. ஸோ இவரும் பார்த்தா போக ஆரம்பிக்கிறாரு. அதன் பிறகு இவர்கிட்ட எல்லாருமே பார்த்தா உங்கள் உடம்பு நல்லா ஃபிட்னஸாக இருக்க WWE பார்ட்டிசிபேட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ அப்போ தான் பார்த்தா இவருக்கு ஒரு நம்பிக்கை வருது. 2001ல் பார்த்தா WWE ஜாயின் பண்ணுறாரு. ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தா 17 வேர்ல்டு சாம்பியன்ஷிப் வின் பண்ணியிருக்காரு. ஸோ அது இல்லாமல் பார்த்தா 650 குழந்தைங்களுக்கு பார்த்தா உதவி செஞ்சிருக்காரு. ஸோ இன்னையோட பார்த்தா ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆகிறாரு. ஸோ இந்த மனுஷனை பற்றி மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்கள். கேட்கவே இன்ஸ்பிரேஷனாக இருக்குல்ல. இந்த உடம்புனால அசிங்கப்பட்டு இந்த உடம்புனாலே இன்னைக்கு பெரிய ஆளாக இருக்காரு.